ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பான் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜியோ டெஸ்ட்டில் ஒரு நியூவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் வந்து யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஜியோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும், ஸோ கிரிப்டோ கரன்சி ஜியோ டெஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பிகினியர்ஸுக்கு, ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினியர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து மோஸ்ட்லி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டெஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக விட்டுருக்காங்க. ஸோ பேஸ்கெட்ன்ற ஒரு அப்டேட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கணும்பா. ஸோ அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ டெஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இன்னும் ஜியோ டெஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸோ இன்டர்ஃபேஸ் நம்ம தான் ஷோ ஆகும். ஸோ ஜியோ டெஸ்ட்னா என்ன அப்படின்றதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் யார் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நியூவான ஒரு அப்டேட். ஸோ ஜியோ டெஸ்ட்டில் ஒரு புது அப்டேட் தான். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிகினியர்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வாங்குறதுக்கு இதில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல். ஏன்னா இதில் ஒரு ஏஜென்சியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கோ யாருமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தான். இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி வந்து காயினை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக வாங்குறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புது அப்டேட்டாக வந்து ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே மெனு ஆப்ஷன்ஸ்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதில் இன்வெஸ்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டீங்கன்னா பேஸ்கெட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் தான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்டேட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை வச்சுருக்கீங்க, இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ இதில் எப்படி நீங்கள் காயின் வாங்குறதுன்றதை ஈஸியாக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஒரு அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பிகினியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினியர்ஸ்க்கு அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஒரு அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் பொருந்தும். மேக்ஸிமம் ஒரு 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிகினியர்ஸ்க்கு ரொம்பவே பொருந்துன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினியர்ஸ் லக். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் மிஸ்கில் வந்து பிட்காயின் அண்ட் எத்தீரியம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினியராக இருக்கீங்க, இதில் என்ன காயின் வாங்கணும் ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த காயின்ஸை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான காயின்ஸு ஸோ லேகிங் எதுவுமே ஆகாமல் ஸோ உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொல்லி ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காயின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் அண்ட் எத்தீரியம்ஸ். ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 100 ருபீஸோ இல்லை வந்து 1000 ருபீஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி ஸோ பிட்காயினுக்கும் எத்தீரியமுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே வாங்கிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ லார்ஜ் கேப். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம்னா ரொம்பவே கிடையாது. ஒரு 5,000 6,000 அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எந்த காயின் வாங்குறது. ஸோ அதிகபட்சமான காயின்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் எந்த காயின் ப்ரோ நான் வந்து மேக்ஸிமம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி பல குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி பிகினியர்ஸ்க்கு ஒரு அப்டேட் விட்ட மாதிரி ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காயின்ஸஸ் எல்லாமே ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கில் போயிட்டு இருக்க காயின்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோ டெஸ்ட்டே சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஜி காயின், சிப்பாயின், மேட்டிக்கு ஸோ இந்த மாதிரியான காயின்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஜியோ டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் பண்ணி இதில் இருக்க எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதில் காயின்ஸஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஈக்குவல் லெவலில் செப்பரேட் பண்ணி அதுவே அந்த காயின்ஸை வாங்கி வச்சுக்கும். ஸோ அதுக்கேற்ற உங்களுக்கு டேஷ்போர்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணியிருக்கு, அது வந்து எந்த ரேட்டிங்ஸில் போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு 5,000 நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் என்னென்ன காயின்ஸஸ்லாம் இருக்கோ அந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பை பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை அதுவே செப்பரேட் பண்ணுது. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ வந்து கிரிப்டோ வந்து லார்ஜ் கேப் வந்து பார்த்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ். ஸோ மீம் காயின்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸஸ் இருப்பீங்க. அண்ட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸோ வந்து பண்ணுறவங்க யாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸில் ஒரு பெரிய டார்கெட் இருக்கும். மீம் காயினை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்க முடியாது. பட் வந்து ரொம்ப லோவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீம் காயின் போகும்.
பட் ஒரு 1 or 2 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின் நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ ஜியோடெஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது வந்து உடனே ப்ராஃபிட் கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா 100% அதனால் முடியாது. ஸோ இதில் ரொம்ப பொறுமையாக ஒரு 6 month இல்லை 1 year நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிக்கான ஒரு ப்ராஃபிட்டை ஸோ நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீம் காயின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீம் காயின் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயின் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஜி, சாய்த்தமா, ஃப்ளோக்கி, ஐஎன்யூ, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீம் காயின்ஸ் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் December 5 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜெட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸில் நான் சொல்லலை. ஸோ அது வந்து புதுசாக வந்து வரட்டும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டாவர்னஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்தாலும் இதுக்கான அப்டேட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லார்ஜஸ்ட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் தான் சொல்லலாம். ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ லேக்ஸ்லேருந்து க்ரோ கணக்கு வரை போகிற அளவுக்கு 50 lakhs க்ரோ கணக்கு போகிற அளவுக்கும் ஸோ இந்த காயின் வந்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை எண்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை எண்டாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி காயின்ஸஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் போகுதுன்றதை ஸோ இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஸோ ஜியோடெஸே கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோடெஸில் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஜியோடெஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிங்க நண்பா. ஸோ யாரும் வாட்ச் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் டெக்பான் தமிழ் ஜியோடெஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எஸ்ஐபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.